சிம்சோன் நடுராத்திரியிலே நடுநிசி மட்டும் ஓய்வெடுத்துக் கொண்டு நடுராத்திரியிலே அவன் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 தாழ்பால்களையும் கூட பெயர்த்து தன் தோளின் மேலே வைத்து எப்ரோனுக்கு எதிராக இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான் என்று எழுதியிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோன் என்பவன் இயேசு நள்ளிரவிலே அவன் செய்த செயல் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய வெற்றியின் தீர்க்க தரிசன நிழலாக இங்க நாம் பார்க்கிறோம். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்சோன் சிறைச்சாலை நகரமாகிய காசாவோட்ல இருக்கக்கூடிய அந்த கதவை உடைச்சு அவன் தோல் மேல் வச்சுட்டு போறான். ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைய தன் தோளின் மீது என்ன பண்ணா சுமந்து கொண்டு சென்றார். இது ஒரு நிழலாக இருக்கிறது. காசா அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அந்த காசாவோட வாயில் அப்படிங்கிறது மரணத்தையும் அது நரகத்தினுடைய வாயில்களை குறிக்கிறது என்று சொல்லுது. காசா என்பது ஒரு கோட்டை. அந்த கோட்டை மரண பிடியினுடைய சின்னமா இருக்கிறது. ஆதாமிலிருந்து மனித குலத்தை சிறையிலே அடைத்த எல்லைகள் என்று இவைகளுக்கு அர்த்தம். இயேசு கிறிஸ்து இறந்த பொழுது அவர் மரணத்தின் உலகத்திற்குள்ளே பாதாளத்திற்குள்ளே அவர் இறங்கினார். ஒரு பலியாக அவர் இறங்கவில்லை, அவர் ஒரு வெற்றியாளராக அவர் அங்கு இறங்கினார். அவர் மீண்டும் எழுந்த பொழுது மரணத்தின் வாயில்களை அவற்றின் கீழ்களை, அதாவது டோரோட ஹிஞ்சஸ், அந்த ஹிஞ்சஸோடு சேர்ந்த ஒரு பெயர்த்து எடுத்துக்கொண்டு அவர் எபிரேய எதிரே உள்ள மலைக்கு கொண்டு போய் சென்றார். இந்த மலை அப்படிங்கிறது ஒரு தீர்க்க தரிசனமாக மீட்டெடுக்கப்பட்ட ஐக்கியத்தை குறிக்கிறது. இது மீட்டெடுக்கப்பட்ட ஐக்கியத்தின் மலை என்று பொருள் என்று அர்த்தம். இந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு பேரியர், ஒரு தடுப்பு சுவர். மரணத்திற்கும் உயிர்த்தெழுதல் அழியாமைக்கும் இடையிலே உள்ள ஒரு தடுப்பு சுவர். காலத்திற்கும் நித்தியத்திற்கும் இடையில உள்ள தடுப்பு சுவர் என்ற ஒரு தடை அங்கே தகர்க்கப்படுகிறது. இதை கிரேக்க மொழியில சொல்றாங்க அடினட்டோஸ் அப்படின்னு. அடினட்டோஸ் அப்படின்னா சாத்தியமற்றது, சக்தியற்றது. கிருபையால் அந்த மரணம் என்பது, அந்த அழிவு என்பது, அந்த வியாதி என்பது, மரண பிடி என்பது சக்தியற்றதாய் சிலுவைக்கு முன்பதாய் நிற்கிறது என்று இது சொல்கிறது. கிருபை பாவத்தை மட்டும் மன்னிக்கவில்லை, அது மரணத்தை அது ஒழித்தது. இங்க ஒரு கிரேக்க மொழிபெயர்ப்புல சொல்றாங்க அப்தர்ஷியா அப்படின்னு. அப்தர்ஷியா அப்படின்னா அழியாமை, அழியாத தன்மை, அழியாத வாழ்க்கை என்று பொருள். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று 2 தீமோத்தேயு 1:10 சொல்கிறது. சிலுவை என்பது நித்திய ஜீவன் என்ற காலத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்கிற ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. உயிர்த்தெழுதல் என்பது அழியாமை மனுகுலத்தின் சுதந்திரமாகிய மாறிய தருணம் இதுவே. கிறிஸ்து இயேசுவை கதவை திறக்கவில்லை, அவர் கதவாகவே மாறினார். யோவான் 10:9 சொல்லுது. இதன் மூலமாய் நாம் முடிவில்லாத வாழ்விலே அடி எடுத்து வைக்கிறோம். இங்க ஒரு ப்ரொபெட்டிக் கனெக்ஷன், ஒரு தீர்க்க தரிசன இணைப்பு என்ன பாத்தீங்கன்னா, நள்ளிரவு என்பது கல்வாரியின் இருள் என்று ஒப்பிடப்படுகிறது. விடியலை கொண்டு வர இயேசு கிறிஸ்து பாவ இருளுக்குள்ளே நுழைந்தார். அங்கே சிம்சன் என்ன பண்றான், நல் இரவிலே ஓய்வு எடுத்த பின்பு அவன் எழுந்திருக்கிறார். வாயில் கதவுகள் மற்றும் தாழ்பால்கள் என்பது மரணம் மற்றும் மரணத்தின் சக்திகள், நரகத்தின் சக்திகள் என்று அவைகளை உடைத்தார் என்று அவைகள் சொல்றது. அவர் ஹிஞ்சஸோட தாழ்பாலோட அதோட பிடுங்கி சிம்சன் என்ன பண்ண அப்படின்னா எழுந்து வந்தா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மரணத்தையும் அவை பிடிகளையும் எல்லாவற்றையும் பிடுங்கி அவர் வலுவிலக்க செய்தார். இதைதான் சங்கீதம் 107:16 வெளிப்படுத்தல் 1:18 கூறுகிறது. அவர் தோளின் மேலே கர்த்தத்துவம் உள்ளதுன்னு ஏசாயா 9:6 சொல்லுதுங்க. அது அவர் என்ன பண்றாருன்னா கர்த்தத்துவம் அரசாங்கத்தை, அதாவது முடிவில்லாத அழியாமை என்ற அரசாங்கத்தை தன் தோளின் மீது சுமந்து வந்த தேவன். அவர் எப்படி சிம்சோன் அந்த கதவை தோல் மேல சுமந்து கொண்டு வந்தாலும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அழியாமை என்ற அரசாங்கத்தை தேவ ராஜ்யத்தை தோல்ல சுமந்து அவர் வந்தாராம். எபிரோனுக்கு எதிரே உள்ள மலை என்பது என்ன குறிக்கிறது, ஐக்கியத்தை குறிக்கிறது. ஐக்கியத்தினால் மீட்டெடுக்கப்பட்டதை குறிக்கிறது. சிலுவையின் மூலமாய் பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருந்த அந்த பேரியர் அது என்ன பண்ணுறது, ஒப்புரவாகிறது. இங்க நம்ம பார்க்கக்கூடிய மெடிடேஷன் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இயேசு எனக்காக மட்டும் இறக்கவில்லை, அவர் மரணத்தை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு சென்றார். மனிதனில் தெய்வீக வாழ்க்கையை மட்டுப்படுத்திய ஒவ்வொரு வாயிலையும் ஒவ்வொரு கதவுகளையும் சிலுவையிலே அவர் அகற்றுவதாய் இருக்கிறது. அழியாமை என்பது எதிர்கால நம்பிக்கை அல்ல, ஆனால் ஆவியில் ஒரு தற்போதைய சுதந்திரம். ஆமா, இப்பொழுது இருக்கக்கூடிய சுதந்திரமாய் அவர் இருக்கிறது. உயிர்த்தெழுதல் வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு மட்டுமல்ல, அது எப்பொழுதும் என்னில் செயல்படுகிறது என்பது இங்க நம்ம பார்க்கிற தியான புள்ளிகள். கர்த்தர் இந்த இடத்துல உங்களை தீர்க்க தரிசனமா பார்த்து சொல்றாரு, என் அன்பான மகளே, என் அன்பான பிள்ளையே, என் மகனே, நான் உன் சங்கிலிகளை
மரண சங்கிலிகளை உன்னுடைய வியாதி சங்கிலிகளை உடைத்தேன், சிலுவினாலே நான் உடைத்தேன், மரணத்தின் வாயிலை உடைத்தேன், மனுக்குலத்தின் பயத்தில வைத்திருந்த கம்பிகளை, அந்த பால்ஸ நான் இப்பொழுது அகற்றிட்டேன். இப்பொழுது என் தோளின் மேல் உள்ளன. நான் அவற்றை மலையின் மேலே சுமந்து சென்று வெற்றியிலே நான் அதை புதைத்தேன். என்னுடைய வெற்றியிலே நான் புதைத்தேன். மரணம் என்பது அதன் அதிகாரத்தை உன்மீது இழந்துவிட்டது. நீங்கள் அழியாத விதையிலிருந்து பிறந்தீர்கள், அழியாத வித்திலிருந்து பிறந்திருக்கிறது. நீங்கள் சிதைவுக்கு அல்ல, தெய்வீக அழியாமைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இனி இறப்பதை உணராமல் வாழுங்கள். உங்களுக்குள் என் அழியாத வார்த்தையை உணர்ந்து வாழுங்கள். என்னை மரித்தோரிலிருந்து எழுப்பிய ஆவி இப்பொழுதும் உங்கள் மரண உடலை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. மரணத்தின் வாயில்கள் இப்பொழுது போய்விட்டன. நித்திய வாழ்க்கை அழியாமை உங்கள் வாழ்க்கையிலே பாய்கிறது என்று கர்த்தர் உங்களை பார்க்க சொல்கிறார். இந்த விசுவாச அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வார்த்தை என்பது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இதை கிரீக்ல சொல்றாங்க, இதை டிஸ்டோமாஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்டோமாஸ் அப்படின்னா அங்கே என்ன அப்படின்னா இருபுறம் இரு வழிகளை பிரிந்து செல்லக்கூடிய ஆறுகள் என்ற அர்த்தம். ஒரு வழியை பாயக்கூடிய ஆறுகளை விட இரு வழியை பிரிந்து செல்லக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ், அந்த பிரான்சஸா பிரிகிறப்போ அது டெஸ்டினேஷனை போய் வெகு விரைவில் அடையுது அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்றால் இங்க உங்க வாய் மட்டும் இந்த வார்த்தையை உச்சரிக்கல, தேவனுடைய வாயும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து உச்சரிக்குது. அப்போ ரெண்டு வாயும் இணையிறப்போ அங்க ரிசல்ட், அந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வெகுவாக, அது சீக்கிரமாக அது என்ன பண்ண ரீச் ஆகுது. தேவன் ஆல்ரெடி சிலுவையிலே அவர் உங்களோட வாழ்க்கையை என்ன பண்றாரு அப்படின்னு நிர்ணயிச்சாரு. சிலுவையிலே உங்கள் மரணத்தை அவர் ஜெயித்தார், உங்களுக்கு அழியாமை வாழ்வை அவர் கொடுத்தார் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. உனக்கு நான் அழியாத வாழ்வை கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த வார்த்தையை நீங்க சொல்றப்போ இந்த டெஸ்டினேஷனை நீங்க சீக்கிரம் நீங்க அடைய போறது அதிக நிச்சயம். சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே, நீர் என் வாயில் கதவை, நீர் என் மரண வாயில் கதவை உடைப்பவர் மற்றும் உயிரை எனக்கு கொடுப்பவர். மரணத்தின் வாயிலை உமது தோளிலே சுமந்து கல்லறையை சக்தியற்றதாய் மாற்றினேன். உண்மையில் நான் மரணத்தில் இருந்து வாழ்க்கைக்கு நான் கடந்து செல்கிறேன், மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நான் கடந்து செல்கிறேன். நான் அழியாமையின் உலகில் வாழ்கிறேன், உயிர்த்தெழுதல் சக்தியால் தாங்கப்படுகிறேன். ஜீவ ஊற்றான ஆவி எனக்குள்ளே பாய்கிறது. நான் வாழ முயற்சிக்கும் ஒரு இறந்து போகக்கூடிய சராசரியான உயிரினம் அல்ல, ஆனால் நித்திய வாழ்க்கையை வெளிப்படுத்தும் ஒரு உயிருள்ள ஆவி எனக்குள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது கிறிஸ்துவின் அழியாத வாழ்க்கையை அது கட்டுப்படுத்த முடியாது. நான் சுதந்திரமாக அழியாமை என்ற ஜீவனிலே நடக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மரணமான வாயிலை அவர் சுமந்தார். மரணம் தோற்கடிக்கப்பட்டது, ஜீவன் எனக்குள்ளே ஆட்சி செய்கிறது. இயேசுவை மரித்தோரில் எழுப்பின ஜீவன் எனக்குள்ளே ஆட்சி செய்கிறபடியாலே சாவுக்கு ஏதுவான என் சரீரம் அது உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஆர்கன், என்னுடைய செல்ஸ் எல்லாம் ரெஜுவினேட் ஆகுது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.